டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யுக்ரைன் உடனான போரை நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக உள்ளது. அதிபர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அமைதி பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளை யுக்ரைன் அதிபர் நிராகரிப்பதாக குற்றச்சாட்டு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதால் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 29 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிபந்தனையற்ற உடனடி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். சிரியா தலைநகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதால் அதிபர் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சம். அமெரிக்கா தலையிடாது என ட்ரம்ப் உறுதி. சிரியா மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமைதியான முறையில் அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கருத்து. சிரியாவின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் நியமனம். மார்ச் 1ஆம் தேதி வரை பதவி வகிப்பார் என அறிவிப்பு. கடல்சார் பாதுகாப்பு, முதலீடு, வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் இந்தியா பஹ்ரைன் இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும். கூட்டு ஆணைய கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்ட INS துஷில் போர்க்கப்பல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்திய கடற்படையில் இணைப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு. இருதரப்பு பாதுகாப்பு நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. சிறைவாசம் அனுபவித்து வரும் 1500 அமெரிக்கர்களின் தண்டனை குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. ஒரே நாளில் இத்தனை பேரின் தண்டனை குறைக்கப்படுவது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதன்முறை. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு. யுக்ரைன் உடனான போரை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக அதிபர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் எடுக்கும் அமைதி முயற்சிகளை ரஷ்யா வரவேற்பதாக கூறினார். எனினும் அமைதி பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நிராகரிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதையடுத்து அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப், தேவையில்லாத இந்த போரினால் அதிகம் பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அதிக குடும்பங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே ரஷ்யா தொடுத்துள்ள போரினால் 43,000 உக்ரைன் படை வீரர்கள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணம் மேற்கொண்ட ஜெலன்ஸ்கி அந்நாட்டு தலைநகர் பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசிய போது உக்ரைனுக்கு நீடித்த அமைதி தேவை என குறிப்பிட்டார். அமைதி ஒன்றே தீர்வு என கூறிய அவர், இந்த போரில் மட்டும் 3,70,000 பேர் காயமடைந்திருப்பதாக கூறினார். ரஷ்யாவின் தாக்குதல் நீடிப்பதால் பல லட்சம் பேர் உள்நாட்டிலேயே இடம்பெயரும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவுமாறு உலக நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்தார். கடந்த 2022 துவங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் ஏறக்குறைய 3வது ஆண்டை நோக்கி நெருங்கி வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதால் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் உக்கிரமடைந்ததால் இஸ்ரேல் லெபனான் இடையே அண்மையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. கடந்த சில வாரங்களாக எவ்வித தாக்குதலிலும் ஈடுபடாமல் இருந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகளை குறிவைத்து குண்டு வீசி தாக்கி அழித்தனர். தங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் முற்றிலும் அழித்தொழிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் மீண்டும் எச்சரித்துள்ளது. இதனிடையே காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மேலும் 29 பேர் உயிரிழந்தனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி திடீரென இஸ்ரேலுக்குள் நுழைந்து பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலடி கொடுத்து வரும் இஸ்ரேல் நாளுக்கு நாள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. காசாவின் பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. விடிய விடிய நீடித்த இந்த தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு காசா நகரமான
பெய்ட் லஹியாவில் உள்ள அகதிகள் முகாம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை சுமார் 45,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிபந்தனையற்ற உடனடி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பொதுசபையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அங்கு பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. 193 உறுப்பினர்களை கொண்ட சர்வதேச அமைப்பான ஐநா பொதுசபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 158 உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். நாட்டில் அவசர நிலையை அறிவித்த விவகாரம் தொடர்பாக தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த பதவி நீக்க தீர்மான வாக்கெடுப்பை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் புறக்கணித்ததால் தோல்வியடைந்தது. வடகொரியாவின் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டை காக்கும் பொருட்டு தென்கொரியாவில் அவசர நிலையை அந்நாட்டு அதிபர் யூன் சுக்கியோல் பிரகடனம் செய்தார். ஆனால் இந்த முடிவிற்கு ஆளும் கட்சியிலேயே எதிர்ப்பு எழுந்தது. மேலும் அதிபரின் முடிவை நாடாளுமன்றம் நிராகரித்ததை அடுத்து அவசர நிலை பிரகடனத்தை அதிபர் யோல் திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன. ஆனால் ஆளும் கட்சியினர் இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் தீர்மானம் தோல்வியடைந்தது. இதனிடையே அவசர நிலையை அறிவித்ததற்காக நாட்டு மக்களிடம் அதிபர் யோல் மன்னிப்பு கோரினார். அந்த ராணுவ சட்டத்தை இன்னொரு முறை அறிவிக்க மாட்டேன் என்ற அவர் இனி நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டும் பொறுப்பை கட்சியிடமே ஒப்படைத்து விடுவதாக கூறினார். தென்கொரிய நாடாளுமன்றத்தில் அதிபருக்கு எதிராக தகுதி நீக்க வாக்கெடுப்பு மீண்டும் நடைபெறவுள்ள நிலையில் தாம் இறுதி வரை போராட இருப்பதாக அந்நாட்டின் அதிபர் தெரிவித்தார். தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கையாக தாம் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமது கட்சி தமக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் தம்மீதான எந்த நடவடிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். தொலைக்காட்சி உரையில் ஆளும் கட்சியான மக்கள் அதிகார கட்சி தமக்கு ஆதரவு அளிக்கும் என்று அதிபர் நம்பிக்கை தெரிவித்த போதிலும் அக்கட்சி உறுப்பினர்கள் அதிபர் யோல் விலக வேண்டிய நேரம் இது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர். சிரியாவில் அதிபர் ஆசாத் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்ததை தொடர்ந்து அவர் தமது குடும்பத்தோடு ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார். சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை தொடர்ந்து அதிபர் பஷார் அல் அசாத் தலைமையிலான அரசு கவிழ்ந்தது. சிரியாவில் நீடித்து வந்த உள்நாட்டுப் போர் கடந்த சில வாரங்களாக தீவிரமடைந்தது. கிளர்ச்சியாளர்கள் பிடியில் சிரியாவின் முக்கிய நகரங்களான ஆலப்போ, ஹோம்ஸ், டாரா ஆகிய நகரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தன. இதன் தொடர்ச்சியாக தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர். இதன் மூலம் 1971 ஆண்டு முதல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த அல் அசாத்தின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்தது. நிலைமை சிக்கலானதை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய அதிபர் அசாத் தமது குடும்பத்துடன் ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார். சிரியாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து பிரதமர் முகமது காசி ஜலாலி தலைமையில் இடைக்கால நிர்வாகம் தொடரும் என்று கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது. சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு குறித்து பல்வேறு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டை வெளியிட்டன. அந்த வகையில் அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்டுள்ள செய்தியில் சிரியா மக்கள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு கிடைத்த வரலாற்று சந்தர்ப்பத்திற்கான தருணம் இது என்று குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் சிரியாவில் அதிபர் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்து விட்டதால் நாட்டை பலப்படுத்தவும் அமைதி திரும்பவும் நல்ல வாய்ப்பு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எகிப்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சிரியாவில் இறையாண்மை, அமைதி மற்றும் நல்லிணக்கம் உருவாக எகிப்து ஆதரவளிக்கும் என்று அறிவித்துள்ளது. இதனிடையே சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட நாடு முழுவதும் இஸ்ரேலின் போர் விமானங்கள் குண்டுவீச்சில் ஈடுபட்டன. ராணுவ இலக்குகள் மீது 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இங்கிலாந்தை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்தது. கடந்த 2 நாட்களில் சிரியா மீது இஸ்ரேல் ஏராளமான குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதில் தெரிவித்திருந்தது. ரசாயன ஆயுத உற்பத்தி நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடைபெற்றதாக உள்ளூர் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியா அதிபர் அசாத் தப்பியோடி வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்ததை அடுத்து
தீவிரவாதிகளின் கையில் ரசாயன ஆயுதங்கள் கிடைப்பதை தடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இதனிடையே சிரியாவில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டமாஸ்கஸ் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் ஒற்றுமை, இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. சிரியாவில் நிலவும் உள்நாட்டு போர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சகம் சிரியாவை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. மேலும் சிரியாவின் அனைத்து பிரிவினரின் விருப்பங்களுக்கு மதிப்பளித்து அமைதியான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் நிலைத்தன்மை நிலவ இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மேலும் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகம் சிரியாவில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. சிரியா மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமைதியான முறையில் அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். சிரியாவில் தீவிரமடைந்துள்ள உள்நாட்டு போர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், சிரியாவின் எதிர்காலம் அந்நாட்டு மக்களின் உறுதிப்பாட்டில்தான் உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் வன்முறைகளை கைவிட்டு வேறுபாடுகளின்றி சிரியாவின் உரிமைகளை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டுமென தெரிவித்தார். உள்நாட்டு கலவரத்தால் இன்னுயிரை ஈந்தவர்களுக்கு ஐநா மரியாதை செலுத்துவதாகவும் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்தார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் தற்காலிக பிரதமராக முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிரியாவில் அதிபர் பஷீர் அல் அசாத் ஆட்சிக்கு எதிரான உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சியாளர்கள் படை தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து ரஷ்யாவில் ஆசாத் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் கிளர்ச்சியாளர்களின் ஆதரவுடன் தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள முகமது அல் பஷீர் அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வரை இடைக்கால அரசை வழிநடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் மியான்மர் நாட்டிற்கு 2200 மெட்ரிக் டன் அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளுக்கு உதவி வழங்குவதில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் மியான்மர் மக்களுக்கு இந்தியா உதவி உள்ளதாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மியான்மரில் நிகழ்ந்த கன்னிவெடி தாக்குதலில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இவர்களில் 20% அதிகமானோர் சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான், ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடன் ஆண்டுக்கு சுமார் $180 பில்லியன் அளவுக்கு இந்தியா வர்த்தகம் செய்வதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பஹ்ரைன் சென்றுள்ள அவர் மனாமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது மேற்காசிய நாடுகளுக்கான இந்தியாவின் ஒருங்கிணைந்த யுக்திக்கான செயல் திட்டத்தை வெளியிட்டார். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை மேற்காசிய நாடுகளின் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். ஆண்டுக்கு $180 பில்லியன் அளவுக்கு ஈரான், ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் இந்தியா வர்த்தகம் செய்வதாக கூறினார். அதே நேரத்தில் மத்திய தரைக்கடல் நாடுகளுடன் செய்யும் வர்த்தகம் $900 பில்லியன் இருப்பதாக குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் வசிப்பதாகவும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் 5 லட்சம் இந்தியர்கள் வசிப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இந்தியா மற்றும் மேற்காசிய நாடுகளின் நட்புறவுக்கு பாலமாக திகழ்வதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பஹ்ரைனில் அந்நாட்டுடன் இணைந்து இந்திய கடற்படை கடல்சார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்காக வழக்கமான இருதரப்பு கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். அந்நாட்டின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பில் பங்காற்றும் முக்கிய நாடாக இந்தியா திகழ்வதாக ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்தார். இஸ்ரேல், ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தப்பட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பஹ்ரைன் நாட்டிற்கு சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா லட்டீப் பின் ரஷீத் மற்றும் செக் குடியரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தாமஸ் போஜருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இஸ்ரேல் போர் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவும் ஐநாவின் நிவாரண முகாமிற்கு இந்தியா தொடர்ந்து பங்களிப்பு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடல்சார் பாதுகாப்பு, முதலீடு, வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் இந்தியா, பஹ்ரைன் இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். மனாமாவில் நடைபெற்ற 4வது இந்தியா பஹ்ரைன் இடையேயான உயர்மட்ட கூட்டு ஆணைய கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார்.
அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்வதற்கான நிலைப்பாட்டுடன் கூடிய இந்தியா பஹ்ரைன் இடையேயான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நட்புறவையும் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்ட INS துஷில் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவின் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ரஷ்யா சென்ற பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார். தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு ஒத்துழைப்பு சார்ந்த விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். அப்போது இந்தியா ரஷ்யாவின் நட்பு நாடாக திகழ்வதாகவும் எதிர்காலத்தில் இதையே தொடர விரும்புவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்த சந்திப்பு குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கு இடையேயான வலிமையான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு முயற்சிகள் சிறப்பான பலனை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவில் இந்தியா ரஷ்யா அரசுகளுக்காக ஆணையத்தின் 21வது கூட்டத்திற்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடன் தலைமை தாங்கிய ராஜ்நாத் சிங் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்தார். இந்தியாவும் ரஷ்யாவும் பரஸ்பர மரியாதையுடன் வலுவான உறவுகளை கொண்டிருப்பதாக ரஷ்ய அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு ரஷ்யாவின் JSC ரோசா போரான் எக்ஸ்போர்ட் மற்றும் இந்திய கடற்படை இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் INS துஷில் போர்க்கப்பல் தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பல் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் இந்திய கடற்படையின் பலம் மேலும் பன்மடங்கு அதிகரிக்கும். 150 மீட்டர் நீளமும் 3900 டன் எடையும் கொண்ட இந்த போர்க்கப்பல் இருநாட்டு தொழில்நுட்பங்களை கொண்ட போர் கருவிகளை தாங்கிச் செல்லும். தரையிலிருந்து விண்ணில் ஏவும் ஏவுகணைகள், தரையிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன போர் ஆயுதங்கள் ஆகியவையும் இந்த கப்பலில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், INS துஷில் போர்க்கப்பலை இணைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். இந்த கப்பல் இந்தியாவின் கடல்சார் வலிமையின் வல்லமையை பறைசாற்றுவதாகவும் இந்தியா ரஷ்யா இடையேயான நீண்டகால இருதரப்பு நல்லுறவின் மைல்கல்லாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பங்களாதேஷ் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸை சந்தித்து பேசினார். தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இருதரப்பு நல்லுறவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். முன்னதாக அந்நாட்டு வெளியுறவு செயலாளரை விக்ரம் மிஸ்ரி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பங்களாதேஷில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் கவலையை அவர் எடுத்துரைத்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மிஸ்ரி, பங்களாதேஷுடன் சுமூகமான மற்றும் ஆரோக்கியமான நட்புறவை பேணவே இந்தியா விரும்புவதாகவும் இடைக்கால அரசுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் கொண்டிருப்பதாகவும் கூறினார். பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் விக்ரம் மிஸ்ரியின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவிகளில் ஒன்றான சிவில் உரிமைகளுக்கான துணை தலைமை வழக்கறிஞராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஹர்மீத் தில்லான் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தமது அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பொறுப்புகளுக்கு தமது ஆதரவாளர்களை நியமித்து வருகிறார். அதன்படி நீதித்துறையில் புதிய பொறுப்பில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த ஹர்மீத் தில்லான் நியமிக்கப்பட்டுள்ளார். சண்டிகரில் பிறந்த ஹர்மீத் விர்ஜீனியா சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வழக்கறிஞராக பணியாற்றியவர். அமெரிக்க அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாப்பதில் அவர் சிறப்பாக செயல்படுவார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை நியாயமாகவும் உறுதியாகவும் அவர் அமல்படுத்துவார் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தலை சிறந்த தேர்தல் பிரிவு வழக்கறிஞர்களில் ஒருவராக திகழும் ஹர்மீத் வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டப்பூர்வ வாக்குகள் மட்டுமே எண்ணப்படுவதை உறுதி செய்ய போராடியவர் என கூறியுள்ளார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வருமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதால் வருகிற ஜனவரி 20ஆம் தேதி அந்நாட்டின் அதிபராக மீண்டும் பதவியேற்கிறார். வாஷிங்டனில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள் பலரும் கலந்து கொள்கின்றனர். அந்த வகையில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வருமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இந்த அழைப்பை ஜி ஜின்பிங் ஏற்றுக்கொள்வாரா என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என சீன வட்டாரங்கள் தெரிவித்தன.
கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெற்ற மாநாட்டின் போது இரு தலைவர்களும் சந்தித்து உரையாடினர். அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் சீன அதிபர் பங்கேற்றால் சர்வதேச அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைவாசம் அனுபவித்து வரும் 1500 அமெரிக்கர்களின் தண்டனை குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். ஒரே நாளில் இத்தனை பேரின் தண்டனை குறைக்கப்படுவது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வன்முறையில்லா குற்றங்களில் ஈடுபட்ட 39 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் கருணை அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நவீன வரலாற்றில் ஒரே நாளில் தண்டனை குறைப்பு மற்றும் பொது மன்னிப்பு வழங்கப்படுவது இதுவே முதன்முறை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் அடுத்த சில வாரங்களில் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங் விவகாரத்தில் தலையிடும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு விசா வழங்குவதில் கட்டுப்பாடுகளை விதிக்க சீனா முடிவு செய்திருக்கிறது. ஹாங்காங் நாட்டின் மீது உரிமை கொண்டாடி வரும் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அண்மையில் ஹாங்காங் பிராந்திய சிறப்பு நிர்வாக பிரிவு சீன அதிகாரிகளுக்கு விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா அறிவித்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங், சீனாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதன் மூலம் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச உறவுகளை நிர்வகிக்கும் அடிப்படை விதிகளை அமெரிக்கா மீறி வருவதாக கூறினார். ஹாங்காங் விவகாரத்தில் தலையிடும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு விசா கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்தார். பசிபிக் தீவான பாலினேஷியாவில் உள்ள டோங்கன் நாட்டின் பிரதமர் ஜியோசி சவ்லோனி தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2021 பதவியேற்ற இவர் தனது பதவி முடிய இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் நடக்கவுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முன்னதாகவே பதவி விலகினார். இங்கு 1,05,000 பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் தென் பசிபிக் நாட்டில் ஏற்படும் பதற்றத்தை இது சுட்டிக்காட்டுகிறது. சூடான் நாட்டின் ஓம்டுர்மன் நகர் மீது துணை ராணுவ ஆதரவு படையினர் நடத்திய தாக்குதலில் 65 பேர் உயிரிழந்தனர். சூடானில் ஆயுத படைகளுக்கும் துணை ராணுவ ஆதரவு படைகளுக்கும் இடையேயான அந்நாட்டு போர் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 27,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச அமைப்புகள் தெரிவித்தன. இந்நிலையில் ஓம்டுர்மன் நகரின் மீது துணை ராணுவ ஆதரவு படையினர் தாக்குதலில் ஈடுபட்டனர். அங்குள்ள பேருந்து நிலையம் மற்றும் சுகாதார மையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 65 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் அமைச்சர் கலீல் ஹக்கானி உயிரிழந்தார். தலைநகர் காபூலில் தமது அலுவலகத்தில் இவர் இருந்தபோது இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் அமைச்சர் உயிரிழந்ததாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் மேலும் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்திற்கு எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தென்கொரியாவில் மீன்பிடி படகு கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தென்கிழக்கு சியோலின் கியாங்ஜூ பகுதியில் மீன்பிடி படகில் 8 மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு கப்பல் மீன்பிடி படகில் மோதியதில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் இருந்த 3 தென்கொரிய நாட்டினர் மற்றும் 3 வெளிநாட்டவர் உட்பட 7 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்நாட்டு கடலோர காவல் படை உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தது. 2034ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை ஆடவர் கால்பந்து தொடர் சவுதி அரேபியாவில் நடைபெறும் என சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா அறிவித்துள்ளது. போட்டியாளர் நாடுகள் இல்லாமல் ஃபிஃபா கூட்டமைப்பின் அனைத்து நாடுகளும் ஒருமனதாக சவுதி அரேபியாவை தேர்ந்தெடுத்ததாக அதன் தலைவர் அறிவித்தார். இந்த அறிவிப்பால் சவுதி அரேபியா கால்பந்து ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர். இதனை கொண்டாடும் விதமாக பட்டாசுகள் மற்றும் ட்ரோன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மத்திய கிழக்கில் இருந்து இந்த போட்டிகளை நடத்தும் 2வது நாடாக சவுதி அரேபியா தேர்வு பெற்றுள்ளது. முன்னதாக 2022க்கான கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளை கத்தார் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.
பாரிஸின் நோட்ரே டேம் கத்தீட்ரல் 5½ ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. ஒரு இடைக்கால கோதி கட்டிட கலையின் தலைசிறந்த படைப்பான நோட்ரே டேம் டி பாரிஸ் பிரெஞ்சு தலைநகரின் மிகவும் பார்வையிடப்பட்ட நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கத்தீட்ரலின் கூரை தீப்பிடித்து எரிந்தது. இந்த தீ விபத்தில் கூரையின் பெரும் பகுதி இடிந்து விழுந்தது. ஆனால் மணிகோபுரங்கள் மற்றும் முகப்பு நிலைத்திருந்தது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. 840 மில்லியன் யூரோக்கள் செலவில் 5 வருடங்கள் நடந்த மறுசீரமைப்பு பணிகள் முடிவு பெற்றன. இதனையடுத்து நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் உலகின் பல நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். டொனால்ட் ட்ரம்ப், விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ளதால் உலகின் பல்வேறு நாட்டு மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் எந்தெந்த நாடுகள் என்ன மாதிரியான கொண்டாட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். பிலிப்பைன்ஸில் தொடங்கிய கொண்டாட்டம். பிலிப்பைன்ஸ் மக்கள் தங்கள் வீடுகளின் முகப்புகளில் நட்சத்திர அலங்கார விளக்குகளை தொங்கவிட்டும் கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் குடில்களை அமைத்தும் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர். தலைநகரான மணிலாவின் முக்கிய பகுதிகள் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதால் நகரம் முழுவதும் மின்னொளியில் ஜொலிக்கிறது. சீனாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை. சீனாவில் கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா பாரம்பரிய விழாவா கொண்டாடப்படுறதில்லை. ஆனாலும் ஷாங்காயில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் சந்தை மக்களை கவரும் வகையில் உள்ளது. சந்தைகளில் அலங்கரிக்கப்பட்டுள்ள வண்ண விளக்குகளும் அலங்காரங்களும் ராட்சத அளவிலான கிறிஸ்துமஸ் மரங்களும் அங்கு சுற்றி வரும் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களும் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. மெக்சிகோவில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இப்போதே களை கட்டி இருக்கிறது. கேக் தயாரிப்பு, பரிசு பொருட்கள் வாங்குவது என மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் மத்திய மெக்சிகோவில் உள்ள தலால் புஜாகுவா என்ற நகரம் கண்ணாடியினால் ஆன குடுவை மற்றும் ஆபரணங்கள் தயாரிப்பில் முக்கியமாக விளங்குகிறது. விதவிதமான வடிவங்களில் இங்கு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அழகிய கலைப்படைப்புகள் விற்பனைக்காக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் மெக்சிகோவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அழகிய கண்ணாடி குடுவைகள் உள்ள கலைப்பொருட்கள் பெருமளவில் விற்பனையாகும். பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த ஆண்டு சுமார் 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் மெக்சிகோவிற்கு வருவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் வினோத திருவிழா. கிறிஸ்துமஸை வரவேற்கும் வகையில் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற வினோத திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவினை வரவேற்கும் விதமாக எரியும் துடைப்பங்களுடன் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் எஸ்கோபசோஸ் திருவிழா ஸ்பெயின் நகர வீதிகளில் நடைபெறுகிறது. இதன்படி துடைப்பத்தை எரியூட்டி கொண்டாடும் இந்த சடங்கில் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். இது ஒருவரை தூய்மைப்படுத்தும் சடங்கு என்றும் மக்களின் துயரங்களை துடைக்கும் நிகழ்வு என்றும் இது குறித்து உள்ளூர் வாசிகள் சொல்றாங்க. இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.